மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகள் எப்படி அமையப் போகின்றது, கிரக மாற்றம் எப்படி இருக்க போகின்றது, குரு பகவானின் சஞ்சாரம், சனி பகவானின் நிலை, ராகுகேது பகவான்களினுடைய மாற்றம், சூரிய பகவானின் சஞ்சாரம், இதையெல்லாம் வைத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி அமையும், உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், குடும்ப வருமானம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, எதிரிகளின் தொல்லை முற்றிலுமாக ஒழியுமா, மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக இது அமையுமா அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் யோகம் காத்திருக்கிறது உங்களுக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ராகு பகவானும் கேது பகவானும் லாபஸ்தானத்திற்கு வரும்போது இந்த 2025 மிக பெரும் லாபங்களை உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் மிக பெரும் வளர்ச்சி ஏற்பட போகின்றது. தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரித்துவிடும். தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்ய தொடங்குவீங்க. பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டாக தொடங்கும். உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துவிடும். குறிப்பாக 2025 டிசம்பர் மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகின்றது. மதிப்பு மரியாதை உயர்வதோட செல்வாக்கும் உயர்ந்துவிடும். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்துவிடும். நெடுநாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளில் இருந்து இந்த 2025 முடிவதற்குள்ளார விடுபட்டு வெளியே வரப்போறீங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் என்றே சொல்ல வேண்டும். லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக வர வழிவகுத்து கொள்வீங்க. மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கற்று தேர்ந்து அடுத்தவர்களுக்கும் கற்றுத்தருவீங்க. இதனால் உங்களுடைய மனம் தெளிவடையும். சிறப்பான ஒரு முடிவை எடுக்க உதவும். சகோதர சகோதரிகளின் குறைகளை எல்லாம் பெருசுபடுத்த மாட்டீங்க. இதற்கு முன்பு உங்களை ஏமாற்றியவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள், உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது என்றே சொல்ல வேண்டும். மருந்து மாத்திரைகளுக்கு செலவழித்த காலங்களெல்லாம் போக போகின்றது. உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய சஞ்சாரம் மிக பெரும் அளவில் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட உதவும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் குறைந்துவிடும் என்றே சொல்ல வேண்டும். அடுத்தவருடைய உதவியை பெற்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வீங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா வேலையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறப் போகின்றது. சக பணியாளர்களின் பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய திறமை வேலையில் அளவுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய அன்றாட பணிகளில் சிறு குறையும் நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதே மிக மிக அவசியம். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவையெல்லாம் நிச்சயம் கிடைத்துவிடும். பொருளாதார நிலையில் பற்றாக்குறை அப்படின்ட்டே இருக்காது. சிக்கன நடவடிக்கைகளின் மூலமாக ஓரளவு உங்களால் சேமிப்பில் கவனம் செலுத்த முடியும், பணத்தை சேமிக்கவும் முடியும். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீங்க அப்படின்னா மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடன் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்தால் மனம் நிறையும்படி பல சம்பவங்கள் நடக்கும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். அதாவது கடன் கொடுக்கும் போதோ வாங்கும் போதோ கவனமாக இல்லைன்னா பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொள்ளும்.
நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலையும் வளர்ச்சியை காண்பீங்க. அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வியாபாரத்தை பெருக்க இந்த காலகட்டம், இந்த 2025 உதவப் போகின்றது. தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் இந்த 2025 கொடிகட்டி பறப்பீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்னால் எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரப்போகின்றது. இதுவரைக்கும் தள்ளி போயிருந்த திருமணம் எல்லாம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறுவீங்க. உங்களுடைய உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படும் அப்படின்றதுனால கவனமாக இருப்பது நல்லது. பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றே சொல்ல வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் சில சங்கடங்களை நிச்சயம் நீங்கள் தவிர்க்கலாம். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதிகள், பிரிந்திருந்த பெண்கள் இப்போது ஒன்று சேரக்கூடிய, சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். நீங்கள் அரசியல் ரீதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 2025 முடிவதற்குள்ளார உங்களுக்கு சில சோதனைகள் வந்தாலும் மிக பெரும் சாதனைகளை செய்ய போகிறீங்க. உறுதியான மனதோடு இருந்து பொறுமையாக இருந்து கட்சி தலைமையின் பேர் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்று கட்சி ரீதியாக மிக பெரும் பொறுப்பை வகிக்கக்கூடிய யோகம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். மனதை அலைபாய விட்டு மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி நிலை தடுமாறிய காலகட்டமெல்லாம் மாறப்போகின்றது. உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை திறமையாக செய்து மேலிடத்தின் பாராட்டுதல்களையும் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க. கட்சி ரீதியாக ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர் அல்லது ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு தொண்டராகவே இருந்தாலும் கட்சியில் நீங்கள் ஏதோ ஒரு பதவியில் அடிமட்ட தொண்டராக இருக்கும்போது கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் உதவக்கூடிய காலகட்டம், முன்னேறக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இருக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் இந்த 2025 நிச்சயம் கிடைத்தே தீரும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவீங்க. இடையிடையில் குறுக்கீடு செய்த நண்பர்கள், வாக்குவாதம் செய்த நண்பர்கள் அப்படின்ட்டு அனைவரும் தூர ஒதுங்கி கொள்வாங்க. நண்பர்களால் சில பிரச்சனை வரும் என்பதனால யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத அறிந்து கொண்டு பழகுவது நல்லதாக இருக்கும். ஞாபக மறதி, உடல் சோர்வு அப்படின்னு இருந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஞாபக சக்தியோட அடுத்தடுத்து படிப்பில் முன்னேறி வெற்றி கொடியை நாட்டுவீங்க அப்படின்றதுலையும் எந்தவித மாற்று கருத்துமே இல்லைன்னே சொல்ல வேண்டும். நல்ல பெயர் எடுக்க போகிறீங்க. மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் வீட்டிலையும் சமுதாயத்திலையும் வெளியிலையும் நல்ல பெயரை எடுக்க போகிறீங்க. உடன் இருப்பவர்களின் ஆலோசனையை கேட்டு சற்று கவனமாக இருங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சல் சில நேரங்களில் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டாக போகின்றது. உடன் இருப்பவர்களுடனும் சற்று கவனமாக பழகுவது அவசியம்னே சொல்லணும். வேலையில் திருப்தி உண்டாகும். பிள்ளைகளால் நன்மைகள், மிக பெரும் அதிர்ஷ்டங்கள் பிள்ளைகளால் உண்டாக போகின்றது. அவங்களால் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண போகிறீங்க. உங்களுடைய மனம் தெளிவடைய போகின்றது. எல்லா வகையிலையும் நல்லது நடக்கப் போகின்றது. பண வரத்து சிறப்பாக இருக்கும். எதிரிகள் எல்லாம் விலகி விடுவார்கள். நண்பர்கள் மூலம் நிச்சயம் சற்று உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம், முக்கிய விஐபிகளின் அறிமுகம், அரசாங்க ரீதியாக உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அரசியல் ரீதியாக பெரும் பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அந்த நட்போடு நின்றுவிடாது. அதன் மூலமாக அனைத்து வகையிலையும் உங்களுக்கு உயர்வு உண்டாக போகின்றது. பண தேவைகள் அவங்களால் பூர்த்தியாக போகின்றது என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க.
விட்டு கொடுக்காமல் காரியத்தை செயலாற்றி வெற்றி பெறுபவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய திறமையை கண்டு எதிரிகள் மட்டுமல்ல, கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி பொறாமைப்படுவாங்க. உங்களுடைய திறமை அளப்பரியது. உங்களுடைய திறமையால் முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டே இருப்பீர்கள். இடையிடையில் தொந்தரவு தருவதற்கெனே சில நண்பர்களும் உறவினர்களும் வர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்த்து செயல்பட வேண்டியது அவசியம். பிள்ளைகள் உங்களுடைய சொல்லை கேட்டு நடப்பது மனதிற்கு மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றே சொல்ல வேண்டும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயம் உண்டாகும். புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இந்த 2025 முடிவதற்குள்ளார வந்தே தீரும். வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. யாருடைய தயவிலும் யாருடைய காலை பிடித்தும் காரியத்தை ஆற்ற வேண்டியதோ அல்லது அவங்க மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நகரணும் அப்படின்ற தேவைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. சொந்த உழைப்பின் மூலமாக அனைத்தையும் ஏற்படுத்தி கொண்டு சுய கௌரவத்தோட தன்னம்பிக்கையோட ஒரு சிறப்பான வாழ்வை அடுத்தவர்கள் முன்னாடி வாழக்கூடிய அதிர்ஷ்டம் வாய்ப்பு உங்களை தேடி வரும். குரு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் எந்த அளவுக்கு உண்டாகுமோ அதே போன்று சனி பகவானாலும் இந்த 2025 பல நன்மைகள் உண்டாகப் போகின்றது. 2025 சனி பகவானினுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டும். சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து நல்லது செய்கிறீங்களா கெட்டது செய்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தலையில் கொட்டவும் செய்வார். ஒரு இடத்துல உட்கார வைக்கவும் செய்வார். பல மடங்கு லாபத்தை பெற்று நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கொடிகட்டி பறக்க வைக்கவும் செய்வார். அனைத்துமே உங்களுடைய செயல்கள் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது. சனி பகவானை பகைத்து கொண்டால் உங்களுக்கு நிச்சயம் இரக்கம்தான், நிச்சயம் தோல்விதான். ஆகையால் சனி பகவானை பகைத்து கொள்ளாதீங்க. குறிப்பாக தீய செயல்களில் ஈடுபடாதீங்க. கெட்ட எண்ணங்களை விட்டுவிடுங்கள். சனி பகவான் உங்களை ஓஹோவென்று முன்னேற வைப்பார் அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதே போன்று குரு பகவானின் சஞ்சார நிலை, ராகு பகவான்களின் சஞ்சார நிலை, சூரிய பகவான்களின் சஞ்சார நிலை இந்த காலகட்டமும் இந்த 2025 வரும். அப்போது நீங்கள் மிக பெரும் யோகத்தை பெறுவீங்க, மிக பெரும் அளவில் நன்மையை பெறுவீங்க அப்படின்றதையும் சொல்லணும். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, அனைத்திலுமே ஏற்றம் தரக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இது அமையப் போகின்றது. குறிப்பாக 3 விஷயங்கள்: வீண் வாக்குவாதங்கள், வீண் சந்தேகங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கூட பண்ணாதீங்க. 2வது, வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் நண்பர்கள் தானே என்று சகஜமாக சொந்த விஷயங்கள் பகிர்வது, அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வேலையின் பொறுப்புகளை அவங்கக்கிட்ட ஒப்படைத்து நீ கொஞ்சம் செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இதையெல்லாம் விட்டுடுங்க. அது உங்களுக்கு மிக பெரும் பிரச்சனையாகிவிடும். 3வதாக பார்த்தீங்கன்னா லாட்டரி, ரேஸ், பந்தயம், பங்கு சந்தையில் அதிக முதலீடு, இதெல்லாமே உங்களுக்கு மிக பெரும் அழிவை கொடுப்பதாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 வெற்றி கனி அப்படின்றது எட்டி பறிக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டால் அந்த கனியை பறித்து விடுவீர்கள். இல்லையென்றால் இந்த ஆண்டு முழுவதுமே எட்டிக்கொண்டே இருக்க வேண்டியது தான், பறிக்க முடியாது. இந்த 2025 ஆண்டு காலகட்டத்தில் சனி பகவானால் என்ன நடக்கும், குரு பகவானால் என்ன நடக்கும், நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் 2025 முழுவதிலும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும், பண வருவாய் அதிகரிக்கும் என்றே சொல்ல வேண்டும். அதேபோன்று இந்த காலகட்டங்களில் இந்த 2025 ஒவ்வொரு மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை தினமும் 16 முறை சொல்லி வாங்க. நீங்கள் நினைத்தது நடக்கும். மிக பெரும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த காலகட்டத்தில் இந்த 2025 முடிவதற்குள்ளார உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை, மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 1, 6, 7 இதையெல்லாம் பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் 2025 முடிவதற்குள்ளார என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.